गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி, ஜெய வருஷம் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. காலை 8:30க்கு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அதிகாலையிலே கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது.
காலை 8:30 ரோகிணி ஆரம்பம். அதன் பிறகு நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி மதியம் 1:15 வரையிலே, மதியம் 1:15 முதல் தேய்பிறை பஞ்சமி திதி. யோகம் சித்த யோகம். துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். துலா ராசிக்கு இன்றைக்கும் நாளைக்கும் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாளும் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமையிலிருந்து விருச்சிகத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 2ஆம் வீட்டிலே சந்திரன் உச்சம், 4ஆம் இடத்திலே குரு உச்சம். இவை இரண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் மிகச் சுலபமாக செய்வீர்கள். செயற்கரிய செய்வார் பெரியார் என்று சொல்வதற்கு போல, யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதற்கு வள்ளுவர் ஒரு விளக்கம் தருவார். செயற்கரிய செய்பவர்கள் எல்லாம் பெரியவர்கள், அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள். அதே போல நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் இன்றைய நாளிலே செய்வீர்கள். அதற்கு கிரக நிலவரம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் உச்சம். ராசி அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது பொருளாதார நிலையிலே மகத்தான முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு இருமருங்கிலும் கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்றன. 2ஆம் இடத்திலே குரு உச்சம், 12ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம். ராசிக்கு 2 பக்கமும் 2 கிரகம் உச்சமாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு யோகம். சுப கிரகங்கள் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். அந்த யோகம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதியும் 4ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கிறது. இது மிகச்சிறந்த ஒரு யோகம். ராசி அதிபதி உச்சமாக இருக்கும் பொழுது ராசிக்கு இருமருங்கிலும் 2 சுப கிரகங்கள் உச்சம் பெறுவது என்பது மிக மிக அபூர்வமான ஒன்று. இத்தகைய கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய நன்மை இந்நாளிலே நடைபெறும் என்று சொல்லலாம். இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல விஷயம் இன்றைய தினம் நடைபெறும். நல்ல தகவல் வந்து சேரும். வெற்றி காண்பீர்கள். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். தொழிலை நன்கு விரிவுபடுத்துவீர்கள். தொழில் தொடர்பான உங்களது புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. 10க்குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ள ஒரு நல்ல நாள் என்பதால் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும்.
எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். மிக நல்ல தகவல் வந்து சேரும். நன்மைகள் சிறப்பாக நடைபெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 11ஆம் இடத்திலே குரு உச்சம், ராசியிலே புதன் உச்சம், 2ஆம் இடத்தில் சனி உச்சம் என 4 கிரகங்கள் உச்சம் பெற்று அவை 4ம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாகவும் அமைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை குறிக்கின்றது. வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்த நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் மிகப்பெரிய சாதனையை செய்வீர்கள். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பை பெறுவீர்கள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் ஆன தம்பதியர் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவர். சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். இது நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் என்பது போல எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே கோபத்தை கட்டுப்படுத்தணும். சில பேர் எங்கேயோ இருக்கிற கோபத்தை எங்கேயோ காமிப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற கோபத்தெல்லாம் வீட்டில் வந்தோடனே குழந்தை மேலே வெள்ளுன்னு விழுவாங்க. அது என்ன பண்ணும் பாவம், அப்போ நின்று போய் பிடிச்சிக்க உடனே அது போய் 2 சாத்துவாங்க. ஏன்னா ஆஃபீஸில் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். அனைவருடனும் சிரித்த முகத்தோடு பழகுங்கள். இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 9 குடையவன் 7ஆம் இடத்திலே உச்சம், 7 குடையவன் 11ஆம் இடத்திலே நீசபங்க ராஜயோகம், 2-5 குடைய குரு 9ஆம் இடத்திலே உச்சம். இப்படி பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களை தேடி வரும். உங்களது சாதனைகள் அனைவராலும் புகழப்படும், பாராட்டப்படும். உங்களது திறமைகளை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் முன்னிலையில் நிற்பீர்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 8 குடையவன் 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நாள். ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 7 குடையவன் 5லே உச்சம் பெற்றிருக்கிறது. 7ஆம் இடத்தில் குரு உச்சம். மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாள். மாணவ மாணவியர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புரியாத கணக்கெல்லாம் புரியும். உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்டோ அதெல்லாம் நல்ல ஆசிரியை கிடைத்து அதை புரிய வைத்து விடுவார்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் எனக்கு இந்த சம்மு தெரிஞ்சிருது என்று சந்தோஷமாக இருப்பீர்கள். அப்படி சில கணக்கு தொடர்பான புதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக படிப்பீங்க. ஏன்னா புதன் தான் கணக்குக்கு. அந்த புதன் இப்போ நல்லா இருக்குது. 9ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று இருப்பதால் கணக்கில் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கணக்கில் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. சென்டம் வாங்கியே தீர்வேன் என்று மனதிற்குள் ஒரு சபதம் எடுப்பார்கள். அப்படி அற்புதமான ஒரு கல்வி முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 6 குடையவன் 4ஆம் இடத்திலே உச்சம், 4 குடையவன் 8ஆம் இடத்திலே சென்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 2-11 குடைய குரு 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. இப்படி மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். அனைத்து கிரகங்களும் வந்து கட்டி கொண்டு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகிறீர்கள். நீங்கள் என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவை அனைத்தையும் அடைந்து விடுவீர்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தெண்ணியராக பெறும் என்னும் குரலுக்கிணங்க நீங்கள் இப்பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5 குடைய
சந்திரன் 3ஆம் இடத்திலே உச்சம், ராசிக்கும் 10க்கும் அதிபதியான குரு 5ஆம் இடத்திலே உச்சம், 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் 7ஆம் இடத்திலே உச்சம். இப்படி வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவாரப் பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை பார்ப்போம். गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं सीतां सुशोभितकिरीटविराजमानौ फालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयं नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् ॐ नमः शिवाय. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவாரப் பாடல் பாடப்பட்ட 276 சிவஸ்தலங்கள் பற்றிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே திருவண்ணாமலை என்னும் உலக புகழ்பெற்ற தலத்தை பற்றிய தகவல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தலத்திற்கு பெருமை சேர்ப்பதே அங்கு பாடி பரவிய அடியார்களால் தான், பாடல் பெற்றதால் தான் அந்த தலங்களுக்கு தனிச்சிறப்பு. ஒரு கோவிலை நாம் குறிப்பிடும் பொழுது இது யார் பாடிய ஸ்தலம் என்றுதான் கேட்பார்கள். ஆகவே அடியார்கள் மகான்கள் அந்த தலத்தை இறைவனை வழிபட்டு அங்கே பாடல்கள் பாடியிருந்தால் அந்த தலத்திற்கு தனிச்சிறப்பு. வைணவத்திலும் அப்படித்தான், சைவத்திலும் அப்படித்தான், கௌமாரத்திலும் அப்படித்தான், சாக்தத்திலும் அப்படித்தான். இந்து சமயத்தில் உள்ள அனைத்து பிரிவுகளிலுமே இது யாரால் பாடப்பட்டது என்றுதான் கேட்பார்கள். அவ்வாறு பாடல் பெற்ற தலங்களிலே நடுநாட்டு தலங்கள் 22 ஒன்றாக விளங்குகின்ற இந்த திருவண்ணாமலை அகில உலகமும் அறிந்த ஒரு தலம். மேலை நாட்டவர்கள் அதிக அளவிலே இங்கு தங்கியிருந்து நமது இந்து சமயத்தை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டு இந்துக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அயல் நாடுகளிலிருந்து இங்கே தங்கியிருந்து தவம் செய்வது எப்படி, தியானம் செய்வது எப்படி என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்றுகின்றவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். முளைப்பால் தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறது. கோவிலுக்கு நேர் பின்புறம் மலை ஏறும் பாதையிலே படிக்கட்டுகள் ஏறி சிறிது தூரம் சென்றால் அங்கே முளைப்பால் தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறது. ஸ்படிகம் போல இருக்கும், சுத்தமாக இருக்கும் அந்த தண்ணி. ஒரு காயின் விழுந்தால் கூட தெரியும். அது ஒரு இயற்கை சுனை.
இந்த மலையிலே நிறைய இடங்களிலே சுனைகள் இருக்கின்றன. இந்த முலைப்பால் தீர்த்தத்திலே சிறிதளவு நீரை எடுத்து அருந்தினால் நோய்களெல்லாம் குணமாகும். அங்கே ஒரு அயல் நாட்டிலிருந்து வந்த ஒருவர் இந்த மலையின், இந்த ஈஸ்வரனின் பெருமையும் இங்கு வாழ்ந்த மகான்களின் பெருமையும் தெரிந்து இதன்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு தன் தாயகம் திரும்பாமல் இங்கேயே தங்கிவிட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க நிறைய பேரை திரும்பி போக விடாமல் அண்ணாமலையார் அப்படியே காந்த மாதிரி ஈர்த்து பிடிச்சிக்குவார். அந்த மாதிரி அண்ணாமலையாரால் காந்தம் போல் ஈர்க்கப்பட்ட ஒரு மேலை நாட்டவர் அந்த முலைப்பால் தீர்த்தத்தின் அருகிலே வசித்து கொண்டு அந்த தீர்த்தத்தை தூய்மையாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். மலையிலே நிறைய மகான்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள். அவர்கள் மக்கள் எல்லாம் துயில் எழுவதற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தத்திலே அதிகாலையிலே வந்து அந்த முலைப்பால் தீர்த்தத்திலே நீராடி விட்டு மீண்டும் சென்று விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் வெளியே வரமாட்டார்கள். பகல் நேரத்திலே குகையிலேயே நிறைய மகான்கள் இன்றைக்கும் அங்கே தவம் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் நீராடும் தீர்த்தம்தான் இந்த முலைப்பால் தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை ஒரு அயல்நாட்டு அடியவர் ஒருவர் பல வருடங்களாக, சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளாக அங்கே வசித்து அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு சுவையான செய்தி. இந்த தலத்திற்கு வந்த அர்த்தநாரி என்பவரை வள்ளிமலைக்கு போ என்று சேஷாத்ரி சுவாமிகளும் ரமண மகர்ஷியும் அனுப்ப அவர் வள்ளிமலைக்கு செல்கிறார். வள்ளிமலைக்கு சென்று அங்கே முருகா 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 என்று சொல்லி தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது முருகனின் காட்சி அவருக்கு கிடைக்கிறது. 20ஆம் நூற்றாண்டிலே முருகனை நேரிலே தரிசித்தவர்கள் என்பதை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன் பலமுறை. வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுக்கு முருகப்பெருமானின் காட்சி கிடைக்கிறது. முதலில் வள்ளியம்மை ஒரு சிறுமியாக வருகிறார். ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வரா. வள்ளி மானிட பெண் போல இருக்கு. சாதாரண ஒரு யாரோ ஒரு பொண்ணு மாதிரி துருன்னு அழகாக ஒரு பொண்ணு வருது. ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து திருப்புகள்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லி பாட்டு டீச்சர் மாதிரி உட்காந்து சொல்லி கொடுக்குறா வள்ளியம்மா. யாருக்கு? சச்சிதானந்த சுவாமிகள். பழைய பெயர் அர்த்தநாரி, இப்போ அவர் சாமியார் ஆயிட்டார். இனிமேல் அவர் சச்சிதானந்த சுவாமிகள் தான் சொல்லணும். வள்ளிமலையில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வள்ளியிடம் உபதேசம் கிடைக்கிறது. வள்ளி அம்மை நேரிலே வந்து அவருக்கு திருப்புகழை உரைக்கிறார், எடுத்துரைக்கிறார். திருப்புகழை உரைப்பவர்கள், படிப்பவர்கள் மிடிப்பகமை ஜெயித்தருளும் இசைப்பெரியா. அந்த திருப்புகழை வள்ளியம்மையே உபதேசம் செய்கிறார். உபதேசபரமாக அங்கே அது பார்க்கறதுக்கு பாட்டு கிளாஸ் மாதிரி இருக்கும். அது உபதேசம். உபதேசபரமாக அன்னை வள்ளி வந்து அந்த சச்சிதானந்த சுவாமிகளுக்கு திருப்புகழை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி, அந்த சந்தங்களை பிரித்து சொல்லி, சில இடங்களை பதம் பிரித்து சொல்லி, இன்ன திருப்புகழை பாடினால் இன்ன பலன் என்னும் காமியார்த்த பக்தி பற்றியும் சொல்லி, திருப்புகழ் பற்றிய பல விஷயங்களை வள்ளியின் மூலமாகவே தெரிந்து கொள்கிறார். அவருக்கு அது முதல் வள்ளி என்று தெரியவில்லை. யாரோ ஒரு பொண்ணு நல்லா பாடுறது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு முருகப்பெருமானின் தரிசனம் கிடைக்கிறது. முருகப்பெருமானின் அருள் அவருக்கு முழுமையாக கிடைக்கிறது. திருப்புகழையெல்லாம் தொகுத்து வெளியிடுகிறார். திருப்புகழின் பெருமைகளை அகில உலகிற்கும் எடுத்துரைக்கிறார். திருப்புகழ் சுவாமிகள் என்றே அவருக்கு பெயர் ஏற்படுகிறது. அவரால் தான் திருப்புகழ் ரொம்ப ஒரு பெரிய அளவிலே பிரச்சாரத்திற்கு வந்தது என்று சொல்லலாம். திருப்புகழை பரப்புவதிலே மிக முக்கியமான பங்காற்றியவர்கள் ஒரு 5-6 பேர். அவர்களுள் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், திருப்புகழ் சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவரும் ஒருவர். அவருக்கு அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் சேஷாத்ரி சுவாமிகளும் ரமண மகர்ஷியும். ஆகவே அந்த திருவண்ணாமலைக்கு அவர் வந்ததுதான் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, சமையல் வேலையை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வரார் திருவண்ணாமலைக்கு. வந்த இடத்துல அவர் வந்து உனக்கு எதிர்காலம் இப்படி இருக்குது, ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி இவரை வள்ளிமலைக்கு அனுப்பி வைத்தவர்கள் சேஷாத்ரி சுவாமிகளும் ரமண மகர்ஷியும். ஆகவே இதுபோல பல அதிசயங்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டில்னு எடுத்துட்டாலே நிறைய அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாக குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், பாணிபாத்திர சுவாமிகள், ஈசான்ய ஞான தேசிகர், இப்படி நிறைய மகான்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா அது தனியாக சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு டாபிக் அது. இருந்தாலும் ஒவ்வொருத்தரை பற்றியும் முக்கியமான இன்சிடென்ட்ஸை மட்டும் நான் இதில் சொல்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். भज गोविन्दं ॐ नमो
అలంగార శ్రీనివాస அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரியதேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரியதேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தனமாதவா ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் கீதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா வண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்று ஏங்கினே கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான் சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான் மனம் மகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான் கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான் ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்தேன் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா
யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். வாழ்க்கையில் சிறு சிறு இடர்பாடுகள் பெரிய தொல்லையாக மாறும். நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில விரோதங்கள் நம்ம வளர்கிறத வாழ்க்கையில் பார்க்கலாம். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கோம், ஒரு நாய்க்கும் பூனைக்கும் ஏற்படக்கூடிய விரோதம், எலிக்கும் பூனைக்கும் ஏற்படக்கூடிய விரோதம், மானுக்கும் புலிக்கும் ஏற்படக்கூடிய விரோதம், இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடியது. இருள் வந்தால் இருளுக்கு ஒளி விரோதம், தானே விலகி போயிடும். ஒளி வந்தால் இருள் விலகிடும், ஒளி வந்தால் இருள் தானே விலகிடும். அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு விரோதம் இயற்கையாக நடக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஆனால் செயற்கையாக வரக்கூடியதுன்னு உண்டு. அதாவது மிகுந்த நல்ல நண்பர்களாக இருந்து ஒரே தொழில் செய்து கூட்டாக தொழில் செய்து அபரிதமான வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவா. அப்புறம் ஒருத்தருக்கு முகத்தை கூட பார்க்க மாட்டா. அதேமாதிரி அண்ணன் தம்பியாக இருந்து கடைசியில் பார்த்தா விரோதிகளாக மாறுறவாளையும் பார்க்குறோம். அதாவது பாசமிகு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளாக பிறந்து சின்ன காரணத்தால் விரோதிகளாக மாறுறவாளை பார்க்குறோம். காரணமே இல்லாமல் விரோதிகளாக மாறுறதையும் பார்க்குறோம். திடீர்னு பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் சரியாக பேசலை, இப்போ அடிக்கடி முகத்தை தூக்கி வச்சுக்கிறார், சண்டைக்கு வராருன்னு சொல்லுவான். இப்படி காரணம் இல்லாத விரோதங்கள், காரணத்தோட கூடிய விரோதங்கள், அது இப்போ நம்ம நிறைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்புறம் தொழில் போட்டி காரணமாக வரக்கூடிய விரோதம். தொழில் போட்டி காரணமாக நீங்கள் செய்கிற அதே தொழிலை உங்கள் நண்பரோ உங்களுக்கு தெரிந்தவரோ ஆரம்பித்து உங்களுக்கு விரோதமாக மாறுறது. இல்லை உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஊழியரே அந்த தொழில் ஆரம்பித்து உங்கள் தொழில் ஆரம்பித்து உங்களுக்கு விரோதியாக மாறுறது. இப்படி பல சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அந்த மாதிரி விரோதங்கள்லாம் தீர்ந்து உறவுகள் பலப்படுறதுக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வீடு சேரவும் இப்போ சொல்ல போகிற மந்திரங்கள் பலன் தரும். இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி உறவுகளில் கூட காரணம் இல்லாத இன்றைக்கி சண்டை சச்சரவு பார்க்குறோம். அப்போ நீங்கள் விஞ்ஞான ரீதியாக ஒரு காரணம் சொல்லுவீங்க, அல்லது நீங்கள் இயற்கையான காரணங்களை சொல்லலாம். டிப்ரெஷன், மன அழுத்தம், வாழ்க்கைன்றது ரொம்ப போராட்டமாக போயிடுத்து, விஞ்ஞானம் அதிக வளர்ச்சி அடைஞ்சிடுத்து அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விஞ்ஞான ரீதியாக 1000 விளக்கங்கள் சொன்னாலும் மெய்ஞான ரீதியாக சொல்லக்கூடிய விளக்கம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒற்றுமைகள்லாம் மறைஞ்சிட்டே வர்றதுக்கும் விரோதம் வர்றதுக்கும் நிறைய காரணங்கள், கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் உண்டு. அதை அனுமானத்தில் தான் சொல்லலாம், பிரமாணம்னு சொல்ல முடியாது, அனுமானத்தில் தான் சொல்லலாம். ஏன்னா சிலது பிரமாணத்தோடு சொல்லலாம், சிலது அனுமானத்தோடு சொல்லலாம், யூகித்து சொல்கிறது. அப்படி சில காரணங்களை நாமே யூகிக்க வேண்டியிருக்குமே தவிர இதுதான் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி பகை மறையவும், கோர்ட்டு வழக்கு வரும்பொழுது அதில் பூரண ஜெயம் கிடைக்கவும் இந்திராட்சி தேவியை பூஜிக்கிறது நல்லது. ஆரோக்கியமாக நல்லா இருக்கும், பகை விலகும், ஒரு உறவுகள் மலரும், எடுத்த காரியங்கள் சித்தியாகும். அதுக்கு இந்த இந்திராட்சி தேவியை பூஜிக்கலாம். பொதுவாக செவ்வாய் வெள்ளியில் பூஜிக்கலாம். உங்களுக்கு இந்த திராட்சை பழம் நைவேத்தியம் பண்ணலாம், உலர்ந்த திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம், பஞ்சாமிர்தம் கலந்து நைவேத்தியம் பண்ணலாம். 45 நாட்கள் ஒரு மண்டலம் ஜபிக்கலாம். சூரிய உதயத்துக்கு முன்னையோ இல்லை காலை வேளையில் ஜபிக்கலாம். இது அற்புதமான வரங்களை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். இது மற்றவர்களை பகை நீக்கி மற்றவர்களை நம்மை நோக்கி அழைத்து வரும். இது நம்மளை நோக்கி அழைத்து வரும். அதே மாதிரி நல்லவர்கள், பெரிய மனிதர்கள், நாம் சந்திக்க நினைத்தவர்களை சந்திக்கிற அருமையான வாய்ப்பை கொடுக்கும். நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும், கற்பனை வளத்தை கொடுக்கும், சொல் வளத்தை கொடுக்கும், சொல்வாக்கு பெருக்கும், செல்வாக்கும் பெருகும். சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும். எந்த தோஷமாக இருந்தாலும் விலகி, தோஷங்கள் விலகி, சந்தோஷங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்னு சொல்லலாம். இந்த தேவியை பூஜிக்கிறது ரொம்ப சுலபமானது. தேவியை பூஜிக்கிறதும் ரொம்ப சுலபமானது. தேவைப்பட்டால் இந்திராட்சி கவசம் சொல்லலாம். சில இடங்களில் பார்க்கும்போது விபூதி பிரயோகங்கள் பண்ணலாம். ஜுரவாதங்கள்லாம் விலகும்னு சொல்லுவாள். பகை விலகும், ஜுரவாதங்கள் விலகும். விபூதி பிரயோகம், மகா பிரயோகம், விசேஷமான பிரயோகம் சொல்லலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற இந்த மந்திரத்தை எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் இந்திராட்சியை நமஹா. இந்திராட்சியை நமஹா. இந்த மந்திரத்தை விபூதியில் பிரயோகம் பண்ணி நெத்தியில் நம்ம இட்டுன்னு போகலாம். நல்ல பலன் தரும். யஜ்யமாக ஹோமமாக பண்ணிங்கன்னா இந்திராட்சியை சுவாகான்னு சேர்த்து பண்ணுறது. சாதாரணமாக நம்ம விலங்குகளை பயமுறுத்திய தோஷங்களும் விலகும்னு சொல்லலாம். இது விலங்குகளை பயமுறுத்திய தோஷம்னா சிறு வயசுலேருந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்னு சொல்லலாம். பூனை, நாய் போன்ற மிருகங்களை கல்லால் அடிக்கிறது, இல்லை காலால் உதைக்கிறது, இல்லை பயமுறுத்தி துரத்துறது, அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த தோஷங்களும் இந்த அம்பாவை பூஜிக்கிறதுனால, இந்த ஜபத்தை பண்ணுறதுனால கட்டாயம் விலகும்னு சொல்வாள். அற்புதமான பலன் தரக்கூடியது, எளிமையான ஜபம், அதே நேரத்தில் பலன் வலிமையானது.
ஜபம் எளிமையானது, பலன் வலிமையானது. இதை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. சுவாமி அருளால், அம்பாள் அருளால் மென்மேலும் செல்வம் செல்வாக்கும் பெருகும். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம், அபூர்வமான மந்திரத்தை பற்றி. ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன். வணக்கம் நேர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு மேற்கு திசை வீடு, தெருவுக்கு கார்னர் வீடு, அதாவது வடக்குல தெருவும் மேற்குலையும் தெருவு, 2 பக்கம் ரோடு இருக்கு. அந்த வீட்டில் நாங்கள் வசிக்கிறோங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து விட்டது. எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டேன்றாரு. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு பை பர்த் மென்டல் ரிட்டையர்ட் குழந்தை இருக்கு. என்ன செய்யலாம் பாருங்க. யார் யாருக்கு மென்டல் ரிட்டையர்ட் குழந்தை இருக்கோ அவருக்கு நான் சொல்றேன், நீங்க குழந்தை பிறந்து விட்டது, அதை லக்ஷ்மி, பெண்ணாக இருந்தால் லக்ஷ்மியாக நினைங்கள். ஏனென்றால் உங்களுடைய பூர்வ ஜன்ம கடன் இருக்குது. அந்த கடனை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சரி செய்ய வேண்டும். அதாவது நீங்க ஒரு கடனை வாங்கிட்டீங்க, அந்த கடன் முடியவில்லை, அந்த பட்சத்தில் அந்த குழந்தை உங்ககிட்ட கடன் வசூல் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. கடன் வாங்கிவிட்டோம், அந்த கடன் அதே போல் அந்த குழந்தையும் அவஸ்தைப்படுகிறது. அந்த குழந்தையுடைய பூர்வ ஜன்ம கர்மத்தில் நீங்கள் அப்பா அம்மாவாக இருந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு கர்மம் இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே மத்திய பாகத்தில் கிணறோ, அதுவும் மேற்கு வாசல்ல யார் யார் வாழ்றீர்களோ, நான் பல வீட்டில் பார்த்துருக்கேன், அவர்கள் மத்தியத்தில் கிணறு தண்ணி சம்பு இருந்தால் அந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு 3 குழந்தைகளாக இருந்து அந்த வீடை வாங்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக பெரிய மகனுக்கு ஒரு பெண் குழந்தையாக பிறந்தால், அதுவும் உங்கள் மகன் ஈசானியத்தில் படுத்து அவருடைய ரூமுக்கு அக்னேய மத்தியம் தண்ணீர் இருந்தால் ஒரு பெண் குழந்தை அந்த மாதிரி பிறக்கும். இந்த வாய்ப்புகளை நம்முடைய பாரத நாட்டில் எந்த குழந்தைகளுக்கும் வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஏனென்றால் நான் வாஸ்துவை நம்ப மாட்டேன், ஜோதிடர்களை நம்ப மாட்டேன், இந்த மாதிரி பல பேசுவீர்கள். ஏனென்றால் பணம் இருக்கும் பொழுது, ஆனால் அவஸ்தைப்படும் பொழுது ஒவ்வொரு கல்லுக்கும் போய் பூஜை செய்து, கோயிலாக போய் பூஜை செய்து, மந்திரம் தந்திரம் எந்திரம் செய்து ஏமாந்து விட்டு கஷ்டப்படுவீர்கள். அந்த மாதிரி மீண்டும் நடக்கக்கூடாது. அதுக்காக இப்பொழுது வரைபடத்தை பார்க்கலாம். பாருங்க, மேற்கும் இந்த இடத்துல வடக்கும் ரோடு, இந்த இடத்துல மத்தியத்தில் வாசல், வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே மத்தியத்தில் பெரிய கிணறு, அதுக்கப்புறம் ஒரு மத்தியத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி, கிணறு தண்ணீர் தொட்டி, மத்திய அக்னேயத்தில் சமையலறை. இந்த சமையலறை ஒரு வித்தியாசமாக இருக்கு. என்ன இருக்கு பாருங்க. இப்போ சென்ட்ரல் கிச்சன் அப்படின்வாங்க. சென்ட்ரல் கிச்சன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு அதில் சமைப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு 3 பக்கமும் போய் வரலாம். அந்த மாதிரி இந்த சென்ட்ரல் கிச்சன் இது 3 பக்கமாக போய் வர்ற மாதிரியும், இந்த தனியாக அதுவும் மூவேபிள் மாதிரி ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. அந்த சிங்க்கும் எப்படி இருக்குன்னா, அந்த ரூமுக்கு அக்னேயம் இருக்கு, அந்த சமையல் அறைக்கு அக்னேயம். வீட்டில் இந்த இடத்துல வாயு வாசல், ஒரு அக்னேய ரூம், 2 டாய்லெட், இந்த இடத்துல ஒரு ரூம், அதுக்கு வடக்கு வாசல். இந்த 2 இடத்துல ஏன்னா பெரிய பணக்காரர்கள், அதனால் இந்த 2 இடத்துல அவங்க வீட்டில் வசிக்கிறவர்களுக்கு, வேலை செய்கிறவருக்கு 2 ரூமை கொடுத்துருக்கார்கள். இந்த இடத்துல ஒரு ரூம், அது ஒரு மகனுக்கு ஒரு ரூம். இந்த மாதிரி பல ரூம் இருக்கு. ஆனால் நம்ம சப்ஜெக்ட் வரைக்கும் ஒரு 3 ரூமை மாத்திரம் காட்டுறோம். சப்ஜெக்ட் வரைக்கும் பிரிக்க வேண்டும். பாருங்க, மேற்கு வாசல் வீடு இருந்தால் ஈசானியத்தில் நமக்கு வேலை செய்கிறவர்களுக்கு ரூமை கொடுக்க கூடாது. சாஸ்திரம், மகேஷ் வர்மா சொல்லவில்லை, சாஸ்திரம் சொல்லுகிறது. ஈசானியத்தில் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் சனியின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இந்த இடம் காலியாக வைத்து அவர்களுக்கு மேல் மாடி அல்லது கீழ் மாடியில், நான் ஒரு ஃப்ளோர் வரைக்கும் காட்டியிருக்கேன், மேல் மாடி அல்லது கீழ் மாடியில் அவர்களுக்கு வாயுவில் ரூமை அமைத்து கொடுக்க வேண்டும். அக்னேய வாசலாக இருந்து மேற்கில் தலை, பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அவர்கள் சண்டை போட்டு கொண்டே இருப்பார், அப்பாவுடைய பேச்சையே கேட்க மாட்டார். அக்னேய வாசல், மேற்கில் தலை இருந்தார். அப்பாவுடைய ரூமை பாருங்க, கிழக்குல தலை, வடக்கு ஈசானிய வாசல். வடக்கு ஈசானிய வாசல் இருந்து
இந்த இடத்துல படுத்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு பிரச்சனை இருக்கும். இப்பொழுது இதை மாற்றி பாருங்கள். அப்பா இந்த இடத்தில் படுத்து பையன் இந்த இடத்துல படுக்கிறான். ஏன்னா பல லெட்டருக்கு எல்லோருக்கும் வரைபடம் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இந்த இடத்துல அப்பா படுத்து அவருக்கு அக்னேயத்தில் தண்ணி அக்னேய வாசல் இருந்தால் அவருக்கு இமீடியட்டா கிட்னி அஃபெக்ட் ஆகும். இந்த இடத்துல மகன் படுத்து இந்த இடத்துல தண்ணி இருந்தால் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும், பிரெயின் ஃபீவர் வரும், ரொம்ப பிரச்சனை இருக்கும். மகனுக்கு நீங்க இந்த இடத்துல படுத்து உங்க மகன் இந்த இடத்தில் படுத்தால் கொலைட்டிஸ் என்ற நோய் அவருக்கு வரும். ஏன் கொலைட்டிஸ் வரும் அதுக்கு காரணமும் சொல்றேன். இவர்கள் சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட மாட்டார், சரியான நேரத்துக்கு ஜீரணமாவாது, அதிகமாக வயிற்றில் அந்த சாப்பாடு தங்கி விட்டால் கொலைட்டிஸ் என்ற நோய் வரும். இந்த தண்ணீர் மத்திய வாசலுக்கு எதிர்க்க இருக்கும்போது அந்த கொலைட்டிஸ் நோய் உண்டாகும். நேயர்களே, இப்பொழுது இதை எப்படி சரி பண்ணலாம் என்று பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் கிச்சன் இருக்கிறது, இந்த ரூமில் மாற்றி அமைக்க வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த சமையலை இந்த இடத்துல மாற்றி அமைக்க வேண்டும். இந்த தண்ணீர் கிணறை மண்ணை போட்டு உங்கள் குருவை கூப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு வருண பூஜையை செய்து இதை மூடி விடுங்க. மூடின பிற்பாடு இந்த இடத்தில் இந்த கிணறு அமைச்சா கிணறு, போரிங் அமைச்சா போரிங். இந்த தண்ணீர் தொட்டியையும் மண்ணை போட்டு மூடி விட்டு இந்த இடத்தில் அமைங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் அமைச்சால் உங்கள் வீட்டில் இருக்க பெரிய தோஷம் நீங்கிவிடும். இரண்டாவது, இந்த வாசலை இங்கே மாற்றி அமைக்க வேணும். இந்த டாய்லெட்டை உள்ள இந்த இடத்தில் அமைக்க வேண்டும். இந்த வாசலை இந்த இடத்துல அமைச்ச உடனே இவர் படுக்கிற ரூமுக்கு தலை தெற்கில் வடக்கில் கால் வச்சு படுக்க வேண்டும். இந்த ரூமுக்கு இந்த வாசலை மூடிவிட வேண்டும். கிழக்கில் வாசலை அமைச்சிட்டு இவர் படுக்கிறது தெற்கில் தலை வடக்கில் கால் வைத்து படுக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த வீடை அமைச்சால் கண்டிப்பாக இவர் சுகமாக வாழ்வார். நேர்களே, என்னன்னா இந்த மேற்கு வீட்டில் தண்ணீர் இந்த மாதிரி இருக்கும்போது ஃபிட்ஸ் எல்லாம் ஏன் வருது? அப்பாவுடைய ஜாதகத்தை பாருங்க. 5 கூடிய கிரகம் 6 இருந்தால், சந்திரன் 11 இருந்தால், சந்திரனுக்கு 8 சனி இருந்தால் இமீடியட்டாக சொல்லலாம் இவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு நோய் இருக்கும். அதாவது 5 கூடிய கிரகம் 6 இருந்தால் குழந்தைகளால் சுகம் வராது. சந்திரன் 5ஐ பார்த்துக்கும் பொழுது சீதள பிடிச்ச நோய் அந்த குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தாயின் ஜாதகம் பாருங்கள். அந்த தாயின் ஜாதகத்தில் 5க்கும் 5 கூடிய கிரகத்துக்கும் குருவுக்கும் சனி பார்வை இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் காம்பினேஷனை பார்க்க வேண்டும், ஜோதிடத்தை புரிய வேண்டும். இது சாஸ்திரம், இது புரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சுகமாகும். என்ன பரிகாரம் செய்யலாம்? அந்த அம்மாவை சொல்லுங்க, டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் செய்யவில்லை, படிக்க முடியவில்லை, அல்லது கேசட்டாக வாங்கி இல்லை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அதை கேளுங்கள். எப்போ நேரம் இருக்கோ அப்பொழுது திருப்பதி கோயில் சென்று வாருங்கள். போக முடியலைன்னா உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கின்ற திருப்பதி கோயில் போயிட்டு வாங்க. ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றால் பௌர்ணமி அன்று பகவான் விஷ்ணுவின் எந்த அவதாரம் ஆக இருக்க, ராமர், கிருஷ்ணர், ஸ்ரீரங்கம் படுத்து கொண்டு இருக்கிற பகவான் விஷ்ணு தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கும். உளுந்து வடையை தானம் செய்ய வேண்டும். சிவன் கோவிலில் பிரசாதமாக தண்ணீரும் பாலும் கொடுக்க வேண்டும். நீங்கள் நல்ல தண்ணி எடுத்து போய் அங்கே கொடுங்க, பிரசாதமாக பாலும் கொடுங்க. அவர் அபிஷேகம் செய்யலாம் அல்லது யாருக்காவது தீர்த்தமாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் இந்த வீட்டில் இருக்கிற தோஷம் நீங்கும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம், என்ன செய்வது? அவர்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பரிகாரம் பகவான் சிவனுக்கு மகாமிருத்யுஞ்சயம் ஜபம் செய்ய வேண்டும். சண்டே அன்று பைரவர் கோயில் சென்று அங்கே பிரார்த்தனை பூஜை செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும். நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜி தமிழ் சேனலுக்கு எழுதி அனுப்புங்க. நான் மகேஷ் வர்மா அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்து அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.